பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சையான நிலையில் இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ்7 தமிழின் தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜிற்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம். இது குறித்த விரிவான பேட்டியை இன்று இரவு 8 மணிக்கு காணலாம். 2 நாட்களாக தமிழ்நாட்டில் பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் பேசிய அந்த காணொலி காட்சியும், அவர் பெண்கள் குறித்து பெரியார் பேசியதாக வைத்த விமர்சனமும் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை எப்படி அணுகுகிறது? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, பெரியார் ஒரு பகுத்தறிவுவாதி. தமிழ்நாட்டினுடைய நலன்ல அல்லது பெண் உரிமை உள்ளிட்ட விஷயங்கள்ல அவரை விட கூடுதலாக கருத்தியல் ரீதியாக போராடின வேற ஒருத்தர் கிடையாது. அதே மாதிரி ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஜாதி எதிராக இந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதி. தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்படுகிற, மதிக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரை பற்றியெல்லாம் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. சீமானுடைய பேச்சு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது, சிறுபிள்ளைத்தனமானது. ஒரு காலத்தில் அவர் பெரியாரை போற்றி தான் பேசியிருக்காரு. அந்த காணொலியும் வந்துட்டு இருக்கு. திடீர்னு அவருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பெரியாருக்கு எதிராக இப்படி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அவதூறான முறையில் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அவராகவே அதை திரும்ப பெறுவதும் மன்னிப்பு கோருவதும் ரொம்ப நல்லது. இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். இது ஒரு பெரியார் மாதிரியான ஒரு தலைவரை பற்றிய ஒரு சர்ச்சையை நீடிப்பதை விட அவர் பேசிய சீமான் அவர்கள் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் திரும்ப பெறுவதும் மன்னிப்பு கோருவதும் இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரதுக்கு உதவி செய்யும்.